இந்த பொண்ணு பண்ணது தப்புன்னு நான் சொன்னால் ஒரு பக்கம் பலூனக்கா ஆர்மி அப்படின்னு என்னை எதிர்க்கும். நான் அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். கொஞ்ச நேரம் சூத்திட்டு அப்படி ஓரம் பண்ணுங்க ப்ரோ. இது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா? மனுஷா மரியாதையே இல்லையா? இன்னொரு பக்கம் ப்ரோ நீங்கள் சொன்னது கரெக்டு தான் ப்ரோ, உங்களோட ஒப்பீனியனை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கம் சில கூட்டம் வரும். என்ன சேர்க்காத வாங்க இப்போ இந்த பொண்ணு எதில் ட்ரெண்டிங் ஆனாங்க, எப்படி ட்ரெண்டிங் ஆனாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த பொண்ணு ஒரு மாடல். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு குருவோடு சேர்ந்து ஒரு பிராங்க் ஷோ ஒன்று பண்ணியிருக்காங்க. கிடைக்குமா? அப்போல்லாம் இவங்களை யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ தெரியுது. எப்படி? அந்த ஒரு வீடியோவிலேருந்து தான். பலூன் எதா வச்சு இருக்கியா? இந்த பொண்ணு இதை பண்ணினால தான் ஃபேமஸ் ஆனாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக ஏதாச்சும் பண்ணினா ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்டு உன்னோட வீட்டில் உன்னோட அக்கா இந்த மாதிரி பண்ணால் அதையும் என்கரேஜ் பண்ணுவியா? சொல்லு, அதையும் நீ என்கரேஜ் பண்ணுவியா? ஏன்னா இந்த பொண்ணை நீ அக்கான்னு தான் சொல்கிற, உன்னோட அக்காவை என்ன சொல்லுவேன்? இதே தானே சொல்லி என்கரேஜ் பண்ணுவேன். இப்போ விஜய் உங்கள் எதிர்க்க வர்றாரு. அவரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? ஒரு ஹீரோவாக ஃபீல் ஆகும். அது எதுக்குன்னு தெரியுமா? ஏன்னா அவரை நீங்கள் சோசியல் மீடியாவில் ஒரு ஹீரோவாக பார்த்துருக்கீங்க, ஹீரோவாக மட்டும்தான் பார்த்துருக்கீங்க சோசியல் மீடியாவில். அதனால் அவர் வரும்போது உங்களுக்கு அவர் ஒரு ஹீரோ அப்படின்னு தான் மனசுக்குள்ளே ஃபீல் ஆகும். அதே மாதிரி சன்னி லியோன் இப்போ உங்கள் எதிர்க்க வர்றாங்க. அவங்கள நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் மனசில் என்ன ஃபீல் ஆகும்? அவங்கள சோசியல் மீடியாவில் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் மனசில் ஃபீல் ஆகும். கரெக்டாக? அடங்கோத்தடே நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு இப்போயாச்சும் புரியுதாடா? இந்த மீம்ஸை பாருங்கள். ரீல்ஸ் பார்த்துட்டு அடிங்க சிவா. ஒரு அளவு வேணாமா? எல்லாத்துக்கும் சைலண்டாக இருப்போம்னு நினச்சிட்டிங்களா? இந்த பொண்ணு இப்படி ஃபோட்டோலாம் போடுது அப்படின்றதுக்காண்டி அந்த பொண்ணை தப்பாக காட்டிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் அந்த பொண்ணு ஒரு மாடல் பண்ணுற பொண்ணு, அதனால ஃபோட்டோ அப்படி போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த மீம்ஸ் கிரியேட்டர் எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சின்ன வயசில் பலூன் வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சான், வாங்கி கொடுத்தேன். இப்போ எவ்வளோ பலூன் அக்காவும் அவளை கட்டி வைக்க சொல்லி அடம் பிடிக்கிறாண்டி உன் புள்ள. பார்த்தீங்களா மீம்ஸை? இப்படி தான் போடுவாங்க. அடுத்து இந்த மீம்ஸை பாருங்கள். அரோரா ஸ்கின் கிளியர் வித் பாய் ஃப்ரெண்ட் ஹலோ போட்டு யாரோ ஒரு பையனோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இந்த இன்டர்வியூ அப்படின்னு ஒன்று எடுப்பாங்கல்ல, அந்த தாய்லிகளுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். அவங்க எல்லாருமே ஒரு முட்டாக்குதி. நான் தெளிவாக சொல்கிறேன், அவங்க எல்லாருமே ஒரு முட்டாக்குதி. 100 வருஷம் ஆகணும் அப்படிலாம் சொல்கிறாங்க தான். ஆனால் நீ எதுக்கு இவ்வளோ டைலாக் போடுறன்னு எனக்கு தெரியும். 100 வருஷம்லாம் கிடையாது. இப்போ நான் சொன்னேன்ல, இன்டர்வியூ எடுக்கிறவங்கெல்லாம் ஏன்னா இந்த பொண்ணுக்கிட்ட இவங்க எப்படிலாம் கேள்வி கேட்டு வச்சிடுறாங்க. ஆனால் பப்ளிக்கு இந்த பொண்ணை பார்க்கும்போது எப்படி தோணும்? இந்த பொண்ணு ஒரு தப்பான பொண்ணு அப்படின்னு தானே தோணும். ஏன்னா இந்த பொண்ணோட கேரக்டர் எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சோசியல் மீடியாவில் இந்த பொண்ணை எப்படி காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க இப்படி தான் மடத்தனமாக கேள்வி கேட்பாங்க. இதே அவன் அக்கா இருந்தால் இந்த மாதிரி கேள்வி கேட்பானா? அவன் வீட்டில் ஒரு பொண்ணாக இருந்தால் அவன் இந்த மாதிரி கேள்வி கேட்பானா? கேட்க மாட்டான். இந்த பொண்ணு எவ்வளவு டீசெண்டாக வீடியோ போடுறாங்க. ஆனால் இவங்களோட லைக்ஸு, ஃபாலோவர்ஸு, வியூஸு எல்லாத்தையும் பாருங்கள். அதே மாதிரி இந்த பொண்ணை பாருங்கள், ஹானா ராவ்கிட்டி. இந்த பொண்ணு எவ்வளவு பெரிய சிங்கப்பெண் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இந்த பொண்ணு பார்லிமெண்ட்டில் ஒரு கடிதத்தை கிழிச்சிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி தன்னோட இனத்தில் போருக்கு முன்னாடி பாடுற பாட்டை பாடி காட்டினாங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி. அவங்க எவ்வளோ பெரிய சிங்கப்பெண். அந்த பொண்ணோட வீடியோவுக்கு வியூஸை பாருங்கள், கம்மி. அந்த பொண்ணோட ஃபாலோவர்ஸை பாருங்கள், அதிகமாகவே இல்லை. ஆனால் அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய சிங்கப்பெண். அந்த பொண்ணுக்கு பாருங்கள் ஃபாலோவர்ஸை. யாருமே அதை ரசிக்கலை. அந்த பொண்ணோட வீரத்தை யாருமே ரசிக்கலை. சொல்லப்போனால் அழகத்தான் அந்த காலத்தில் ரசிக்கிறாங்க. அந்த பொண்ணோட கேரக்டரையோ வீரத்தையோ யாருமே ரசிக்க மாட்டுறாங்க. மணி சாவ் அப்படின்ற பொண்ணு
எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணு ஒரு வீடியோவில் கெட்ட வார்த்தை பேசிருச்சான். அதை எடுத்து இந்த மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் என்னமா ட்ரெண்டிங் பண்ணாங்க. அப்போல்லாம் மீம்ஸ் எதுக்கு தெரியுமா போடுவாங்க? கெட்டவங்களுக்கு செருப்படி கொடுத்து அவங்கள திருத்துறதுக்காண்டி தான் மீம்ஸ் போடுவாங்க. ஆனால் இப்போ என்னோடய மீம்ஸ் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி மீம்ஸ் போடுறாங்க. இவங்க இதை பண்ணனால தான் ஃபேமஸ் ஆனாங்க. நீங்கள் நம்பலாட்டி இவங்களோட வீடியோஸ்லாம் போய்ட்டு பாருங்கள் யூடியூப்பில். அந்த வீடியோவுக்கு மட்டும்தான் அதிக வியூஸ். மற்றபடி மற்ற வீடியோக்கெலாம் வியூஸ் கம்மி தான். அதுவும் எதுக்கு தெரியுமா அந்த வீடியோவுக்கு வியூஸ் அதிகமாக ஆணிச்சு? இந்த அக்கா இப்படி பண்ணிட்டாங்க, நான் அதை பார்த்தே தீருவேன், அதை பார்க்கணுன்னா நான் இன்ஸ்டாகிராமில் அந்த சீனை பார்த்தேன், இதுலேயும் போய்ட்டு நான் அந்த சீனை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய்ட்டு பார்க்குறாங்க. இதுவே ஒரு நல்ல விஷயம் ஒருத்தவங்க பேசி இதை போய்ட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் பார்ப்பீங்களா? ஒருத்தனும் பார்க்க மாட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுனதை தப்புன்னு நினச்சிங்கன்னா மன்னிச்சிடுங்க. நான் யார் மனசையும் புண்படுத்துறதுக்காண்டி இதை பேசலை. தப்புன்னு நினச்சிங்கன்னா மன்னிச்சிடுங்க. உமால் அதை தப்புன்னு வேறு நினைப்பியாடா நீ? அவளுக்கு நல்லது சொல்லிக்கிட்டு இருந்தா நீ தப்புன்னு நினைப்பியா? உமாலை நறுக்கி எறிஞ்சு விடுவேன்டா.